அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 6ஆம் வகுப்பு அறிவியல் விடைக்குறிப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூலு, அதுக்கப்புறம் ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் மின் உற்பத்தி நிலையம், அப்புறம் நிலைமாற்றம், 5 நியூக்ளியஸ், 6 கோடிட்ட இடம் வெப்பநிலைமானி, 7 மின்னோட்டம், 8 மீளா மாற்றம், 9 நுண்ணோக்கி, 10 மிகப்பெரிய. அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா 1க்கு நியூக்ளியஸ் உட்கரு, சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள், உட்கரு வாயில் உட்கரு உறை, ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் வாயில் செல் சவ்வு. அடுத்து சரியாக தவிர பார்த்தீங்கன்னா 3மே சரி. அதுக்கப்புறம் உணவு செரித்தல் என்பது இயற்பியல் மாற்றம் தவறு. மிக நீளமான செல் நரம்பு செல் சரி. அடுத்து இந்த பொருந்தாத வட்டம் எடுக்க பார்த்தீங்கன்னா 23க்கு மின்னியற்றி வரும். ஒப்புமை தருக மீள் மாற்றம் இயற்கையான மாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின் வரிசைப்படுத்துக. பாக்டீரியா, ரோஜா செடி, அதுக்கப்புறம் பசு, யானை, மாமரம். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மேங்கோன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சிகளின் முட்டை, கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை. செல்லை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூவான்ஹுக். சரிங்களா? இது போன்ற அடுத்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்துடைய கீ ஆன்சரை பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஜூல் அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ், பவர் ஸ்டேஷன், ஃபிசிக்கல் ஸ்டேட், நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், கரண்ட்டு, இர்ரிவர்சிபிள், மைக்ரோஸ்கோப், லார்ஜஸ்ட்டு சிங்கிள் செல். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா 1க்கு நியூக்ளியஸ், 2 குளோரோபிளாஸ்ட், 3 நியூக்ளியர் மெம்பரன், 4 செல் மெம்பரன், 5 மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரூ. டைஜஷன் இஸ் ஃபுட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும் ஃபால்ஸ், ஏன்னா இட்ஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சரில் 23 ஆட் ஒன் அவுட் ஜெனரேட்டர். அடுத்து சில்வர், இட் இஸ் எ வெரி காஸ்ட்லி மெட்டீரியல், அதனால் என்ன பண்ண முடியாது, அதை வச்சு நம்ம ஒயரு செய்ய முடியாது. அடுத்து ரிவர்சிபிள் சேஞ்ச், நேச்சுரல் சேஞ்ச். அடுத்து வரிசைப்படுத்துக. சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பாக்டீரியா, 2 மேங்கோ, 3 ரோஸ் பிளான்ட், 4 கவ்வு, 5 எலிஃபண்ட். அதுமாதிரி இதில் இன்செக்ட் எக்கு, ஹென்ஸ் எக்கு, ஆஸ்ட்ரிச் எக். Who discovered the cell in 1665? ஆண்டன் வான் லூவான்ஹுக். இது போன்ற வினாத்தாளை விடை குறிப்பையும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.